ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு விநாயக சதுர்த்தி. பரத மன்னர் ஆட்சி செய்ததுனால பூமிக்கு பாரதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பூமியில ஏராளமான சுப காரியங்களை செய்தவர் பரத மன்னர். உலகுக்கு பாரதம் தான் ஒரு மையமான பகுதி. அதாவது பரதர் எங்கிருந்து ஆட்சி செய்தாரோ அது மையமான பகுதி. உலகத்துக்கே கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம். பகவான் விஷ்ணு ஆழ்வாரால பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு பாடப்படுறார். பச்சை நிறம். சிவபெருமான் அவரை தியானிக்கிறவங்க உள்ளத்துல செஞ்சுடராக ஒரு காட்சியை வெளிப்படுத்துறது உண்டு. பிரம்மா வந்து வெண் பிரகாசமாக எப்பவும் இருக்கிறார். நடுவுல இப்போ அதாவது இந்த மும்மூர்த்திகளும் இவங்களுடைய நிறத்தை பார்க்கும்போது பாரதத்துடைய தேசிய கொடி நினைவுக்கு வரும். நடுவுல காலச்சக்கரம் இருக்குது. விநாயகர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிற தடைகளை போக்குறவர். திருச்செந்தூர் கடற்கரையில ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேர் செந்தூரன். ஆணவக்காரர்களை இறைவன் வந்து எப்படியாவது அடக்கிடுவார். சத்தியயுகத்துல ஒரு சிலர் தான் நாத்திகனா ஆணவம் பிடிச்சு தெரிஞ்சாங்க. செந்தூரன் தன்னுடைய கைகளை மடக்கி தோல் பலத்தை காட்டுற மாதிரி கும் 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 கும்னு கத்திக்கிட்டே போவான். 2 கைகளாலையும் தொடையில தட்டுவான். அவன் கைகளை மடக்கி கும் கும்னு கத்துறதுனால அவன் பேர் குங்கும் அரக்கன் அப்படின்னு மாறிடுச்சு. பல பேர்களை மிரட்டியோ அடிச்சோ பயங்காட்டியோ அடிமையாக நடத்திக்கிட்டு இருந்தான். என்ன வணங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஆட்களை மிரட்டி வச்சிருந்தான். இப்படி அவன் திரியிற போது கடற்கரையில் தற்செயலா நாரத முனிவர் வந்தார். அவர்கிட்டையும் கைகளை மடக்கி புஜபலத்தை காட்டுற மாதிரி செய்து காட்டினான். கும் கும்னு கத்துனான். அப்போ அவர் சொன்னார், நாங்கள்லாம் சாதுக்கள், எங்ககிட்ட ஏன் உன் வீரத்தை காட்டணும்னு நினைக்கிற? உன்கிட்ட மோதணும்னா ஒரு பொருத்தமான ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இடத்த சொன்னார். நர்மதா நதியை தாண்டி அந்த பக்கமா சோனா நதின்னு ஒரு நதி இருக்கு. அங்க ஒரு மலை இருக்கு. அதுக்கு சோனகிரின்னு பேரு. அந்த மலை அடிவாரத்துல ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் மோதுன்னு சொன்னதும் இந்த குங்கும் அரக்கன் அங்க போனான். சுத்தி சுத்தி பார்த்தான். யாரும் தென்படலை. அப்புறமா 10 வயசுல ஒரு சிறுவன் படுத்திருந்தான். அந்த பையன்தான் விநாயகர். பால விநாயகர் அங்க படுத்திருக்கிறார். அப்ப சின்ன உருவமா அப்படி படுத்திருக்க பார்த்துட்டு, இது என்ன பிறவி? இந்த சிறுவனோட நான் மோதணுமா? ஆ ஆ, இந்த குழந்தைய நான் வந்து பயங்காட்டியே கொன்றுவனே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு திமிர் வந்தது. அப்போ இந்த செந்தூரன் என்ன பண்ணா, விநாயகர் முன்னாடி பல்டி அடிக்கிறது, குதிக்கிறது, பாறைகளை நொறுக்கிறது, முட்டு வச்சு பாறையை நொறுக்கிறது, மரங்களை பிடுங்கிறது, இப்படி தன்னுடைய ஆற்றல் அதிகமானதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமா இப்படி செய்துட்டே இருந்தான். விநாயகர் ஒன்றும் அசரலை. அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் செய்து செய்து அதிலே அவன் வந்து ரொம்ப களைச்சு போயிட்டான். களைச்சு போயிட்டு இனி வந்து அவனால வித்தை பண்ண முடியல. அப்படி ரொம்ப அசந்துட்டான். அந்த நேரம் பார்த்து விநாயகர் திடீர்னு துதிக்கிய நீளமா நீட்டி அந்த செந்தூரனை படக்குன்னு ஒரு உருண்டையா பிடிச்சு நெத்தில சொடக்கு தக்காளி மாதிரி டப்புன்னு ஒட்டிட்டார். அப்படி ஒட்டுனதும் அவன் உயிர் வெளியே போயிடுச்சு. தெரிச்சு வெளியே போயிட்டு அவர் நெற்றில சிகப்பு கலர்ல அந்த செந்தூரன் அடையாளம் ஆயிட்டான். இப்போ அந்த ஆத்மா வெளியே வந்து மன்னிப்பு கேட்டது. நான் ரொம்ப திமிர் பிடிச்சு நான் தான் கடவுளுங்கிற மாதிரி லோகத்துல பயங்காட்டிக்கிட்டு அலைஞ்சேன். இப்போ தான் தெரியுது எனக்கு மேல பெரியவங்க இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க. காலகாலத்துக்கு எவன்லாம் நாத்திகனோ கடவுளை ஏத்துக்காம திரியிறானோ அவனுக்கெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். அது மாதிரி எல்லாருக்கும் தினமும் நினைவுல இருக்கிற மாதிரி என்ன பயன்படுத்திக்கங்க. நான் உங்க அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொன்னது.
அப்போ விநாயகர் சொன்னார், இன்றைக்கு நான் வந்து இப்படி நெற்றியில ஒட்டுனேனே, இந்த சிகப்பு நிறமா நீ அடையாளமாயிட்ட. அதனால இன்னையிலிருந்து இது மாதிரி மக்கள் இத பின்பற்றுவாங்க. இதுக்கு செந்தூர் குங்குமம். நீ சொன்ன சப்தமே குங்குமம்னு பேராயிரும். உன் பேர வச்சே இந்த அந்த அ திருச்செந்தூர்ங்கிற ஊரும் பிரபலமாகும். இந்த நெற்றியில வைக்கிறதும் செந்தூர் குங்குமம்னு பிரசித்தி ஆகும்னு சொல்லி அவன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். அந்த ஆத்மாவ விமோசனம் கொடுத்தார் ஆத்மாவுக்கு. இப்ப இவன் வந்து நல்ல கதி அடைஞ்சான். இப்படி ஒரு வரலாறு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்குது. இப்ப அந்த சோனகிரி மலை அடிவாரத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. யாராவது ஏமாந்தவங்களா இருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல கூட அவன் சரியான சோனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாந்த சோனகிரி அப்படின்னு. இப்படி கிண்டலா சொல்ற பழக்கமும் வந்தது. குங்குமம்ங்கிறது இவன வச்சு தான் இப்படி ஒரு பேர் வாங்குது. பிற்காலத்துல இது இது நடந்தது 40,00,000 ஆண்டுகள் முன்னாடி. பின்னாடி 12,00,000 ஆண்டுகள் முன்னாடி ராமாயண காலம் வந்தது. அப்போ சீதா தேவி அசோகவனத்துல இலங்கையில இருக்கிறபோது, அனுமன் அந்த அம்மாவ பார்க்க வந்தார். வந்துட்டு பேசிட்டு கிளம்புறபோது காற்றடிச்சு சீதா தேவியோட தலையில இருந்த முக்காடு நகர்ந்தது. அப்ப நெற்றியில குங்கும அடையாளம் இருந்தது. அத பார்த்து ஆஞ்சநேயர் கேட்கிறார், "தேவி உங்க நெற்றியில ரத்தம் வருதே! யார் உங்கள தாக்குனாங்க? இங்க இருக்கிற ராட்சசிகள்ல யார் உங்கள அப்படி காயப்படுத்தினது? சொல்லுங்க. அவங்கள நான் கசக்கிர்றேன்" அப்படின்னு சொன்னார். அப்போ சீதா "ரத்தமா?" அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு பார்த்துட்டு, அப்புறம் சொன்னாங்க, "இது வந்து குங்குமம். இத யார் நெற்றியில அணிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களுடைய நாயகன் பல்லாண்டு வாழ்வார்" அப்படின்னு சீதா சொன்னாங்க. உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அதே குங்குமத்த தயார் செய்து, அ நெற்றியில மட்டும் போட்டாலே நாயகன் பல்லாண்டு வாழ்வார்ன்னா, நான் உடம்பெல்லாம் பூசுறேன் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டார். தன்னுடைய நாயகன் ராமபிரான் எப்பவும் இருக்கணும்னு சொல்லி அப்படி பூசுறார். இதனால அந்த செந்தூர் குங்குமத்துக்கு ஆஞ்சநேய குங்குமம் அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டு, ஆஞ்சநேயருக்கும் குங்கும அபிஷேகம்னு ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்குறாங்க. இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது இப்படி குங்குமத்துக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு கருத்த கொண்டதாக இருக்கு. பார்வதி தேவியோடைய புதல்வன் விநாயகர். 3 பேர் உண்டு. விநாயகர், முருகன், அடுத்து சித்திரகுப்தன். யமலோகத்துல கணக்கு எழுதுறாரு அவரு. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. விநாயகர் வந்து மகாபாரதத்த நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். ஒரு அ அதாவது அ நல்ல ஒரு பாடத்த போதிக்கக்கூடியதாக மகாபாரதம் இருக்கு. விதி எத்தகையது, அது கிருஷ்ணருடையது அப்படிங்கிறத உணர்த்தும்படியாக பக்கத்துக்கு பக்கம் அந்த பகவத்கீதையில விநாயகர் தெரியப்படுத்துறார். ஹரே கிருஷ்ணா.